வெல்கம்ஸ் டு நந்து ஸ்பார்க்கிள். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சியை நல்லா தட்டி வச்சுக்கிறோம். மட்டனை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு செம்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 7-8 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறணும். நான் கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளியை தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 வத்தல் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதை தனியாக ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதை இதில் சேர்க்கணும். இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை இதில் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டோம்னா அதோடய பச்சை ஸ்மெல் இதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா, கிளறி விட்டு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.